எல்லோருக்கும் நற்றமிழ் வணக்கம். பெண்பார் கவி அமைப்பின் காணொளி கவிதை போட்டி. தலைப்பு அறம். சக்தி ராசியின் செவ்வான குழும நிறுவனர் பாசமிகு தங்கையம்மா சக்தி மகராசிக்கும் இந்த கவிக்களத்தை நடத்தும் அன்புமகள் செல்வி அவர்களுக்கும் எனது இனிய வணக்கம். அறம் எனது தலைப்பில் கவிதை வாசிக்கிறேன். அறம் என்பதே உயிர் அணு. அறம் இல்லை என்றால் உழைப்பின் வலிமை இல்லை. அறமில்லா வாழ்வோர் வறுமையில் வாடும். மனமில்லா செல்வமோ மணல் போல் ஆகும். பசித்தோர்க்கு உணவளிப்பது பரம புண்ணிய அறமாம். தான் பெற்ற செல்வத்தில் தானஞ் செய்திட சிறப்பாம். புன்னகை பூக்களை புவியில் தொடுத்திட புண்ணிய விதையாய் புலர்ந்திடும் அறமே. பகையை போக்கிடும் பகுத்தறிவு விதைத்திடும் பாசத்தை கொடுக்கும் பாரத்தை குறைக்கும் அறம். மண்ணில் நீராய் மழைத்துளி சேர்ந்திட மழையின் நீரோ கடலில் கலந்திட தனக்கென வாழாது தன்னிலை மாறாது எல்லோருக்கும் வாழ்ந்து ஏற்றம் காண்பதே அறம். வயதானோர் பார்வையில் நன்றி பாராட்டி வளர்ந்தோர் மனதில் பணிவுடன் நடந்து சிறார்கள் தமக்கு நம்பிக்கை விதைத்து பாசத்தின் பரிவில் பண்புடன் வாழ்வதே அறம். பூமி நமக்கு சொந்தமில்லை, நாம் பூமிக்கும் சொந்தமில்லை. பிறப்பும் இறப்பும் இடையில் அறமே நமக்கு சொந்தம். உழைப்பின் வியர்வை வறண்ட மண்ணில் விழும்போது அது அறமென மலர்கிறது. விவசாயியின் கையில் அன்பின் துளி வறுமை முகத்தில் விழும்போது அது அறமென ஒளிர்கிறது. ஏழையின் சிரிப்பில் நெஞ்சில் ஈரம் காணும்போது அறமும் அங்கு தழைக்கிறது. பிறர்க்கு துன்பம் கொடுக்காது சிந்தனையில் முதற் அறிவு படைத்து பிறர் துன்பம் போக்கும் செயலில் பிறக்குமே அறம். சிறு செயலும் உலகை மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு மனமும் அறமாய் நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம்.